இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்றைய குறள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற குறள், எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இதுல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் நாம் செயலாக்கும் ஆவதற்கு முன் அதை சிறப்பாக எண்ணி, எப்படி சிறப்பாக அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இறந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இதை மூன்றையும் கணித்து ஏற்படுத்தக்கூடிய விளைவு எதிர்காலத்திலும் தற்காலத்திலும் சரியாகவே இருக்கும் என்பின் அது சிறந்த செயலாக கருதப்படும். ஒரு செயலை நாம் இந்த மாதிரிலாம் யோசிக்காம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து வர்ற விளைவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தற்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால் இழப்பு, அதை மீண்டும் சரி செய்வதற்கான வழிகளும் இன்னும் அதிகமாகிவிடும். அப்போ எந்த எண்ணத்தையும் செயலாற்றுவதற்கு முன்பு அதை சிறப்பாக இந்த 3 விஷயங்களையும் அதை உள்வாங்கி, நம்ம பெரியோர்களிடமும் கேட்கலாம், ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படியும் அதை எடுத்து பார்க்கலாம், அதனுடைய விளைவுகள் எப்படியாக இருக்கும் என்பதை கணித்து அதன் பிறகு அதை செயலாற்றுவோம் அப்படின்றா சிறப்பாக இருக்கும். எல்லா செயல்களுமே இந்த சமுதாயத்திற்கு நல்லவையே செய்யும் அப்படின்றதான் இந்த குறளினுடைய உள்ளர்த்தம். அப்போ ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, எந்த செயல் செய்தாலும் அதிலேயே விளைவு தொக்கி நிற்கிறது இந்த இறையம்சத்தின் மூலமாக. இப்போ கையை தட்டுறோம், இந்த தட்டுதல்ல வருகின்ற சத்தம் நாம செய்யவில்லை, கையை இணைக்கக்கூடிய வேலை தான் நாம செஞ்சோம். சத்தம் நாம் எந்த ஃபோர்ஸில் தட்டுறோம், எங்கிருந்து தட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வைத்து அதிலிருந்து வரக்கூடிய ஓசை விளைவு. அப்போ இந்த விளைவுங்கிறது இந்த கைத்தட்டுதல் மட்டும் இல்லை, நம்மளோட எண்ணத்தாலும் இருக்கிறது, சொற்களாலும் இருக்கிறது, நம் செயல்களிலும் இருக்கிறது. அப்போ இந்த 3லையும் வருகின்ற விளைவுகள் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் இந்த சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்காதவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்தது. அதனாலதான் அவங்க அனுபவங்களை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால் எழுதி வச்சிருக்காங்க, இன்னும் படமாக்கியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி செய்திருக்காங்க. அப்போ அவர்களுடைய அனுபவங்கள், நாம் பெற்ற அனுபவங்கள், இவை இரண்டும் கலந்து இந்த நிகழ்கால சூழ்நிலை இப்போது தேவையா அப்படிங்கிறதோ, இந்த எதிர்கால விளைவு என்னவாக இருக்கும் என்பதை கணித்து நாம் செயலாற்றும் பொழுது அந்த செயலினால் இந்த சமுதாயத்திற்கோ நமக்கோ எந்த சீர்கேடும் இருக்காது. இப்போ அப்படி இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய பொருட்களினால் இந்த சமுதாயத்தில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சேதம் இனிமேலாவது நாம் தடுக்க வேண்டும். அப்போ நாம் செய்கின்ற, நாம் எண்ணுகின்ற, நாம் செயலாக்குகின்ற அத்தனை செயல்களும் இந்த எதிர்கால விளைவை நோக்கி நாம் அதை செயல்படுத்துவோமே ஆனால் இனி வரும் தலைமுறைகள் சிறப்பாக வாழும். நாம் இதுவரை செய்த தவறுகள் போதும், இனிமேலாவது இந்த முக்காலத்தையும் அறிந்து கொள்ளும் தத்துவங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அதை சிறப்பாக எல்லா எண்ணங்களிலும் சொற்களிலும் செயல்களிலும் நாம் அதை புகுத்தி அதை அறிந்து பின் செயலாற்றுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளா, அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.